ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஃப்ளாட்டை சுற்றி பார்ப்போம். மழை பெய்யுது நல்லா. நம்ம அந்த மழையும் பரவாயில்ல போய் பார்ப்போம். வாங்க போகும். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு போகிறோம். பாருங்க, இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இந்த ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. அப்படியே நம்ம போக வேண்டியதான், நடக்க வேண்டியது. ஜேசிபிலாம் நல்லா வேலை பார்க்குறாங்க. ஃப்ளாட் வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. மழை வேறு ரொம்ப வேகமாக வருது. பாருங்கள், அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடமும் டார்க் ஆகிட்டு, அந்த இடம் ஃபுல்லாகவே டார்க்கு. இப்போ இந்த சைடு மணி என்ன டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டைம் 4 மணி தான் ஆகுது. ஈவினிங் 4 o'clock ஆகுது. ஆனாலும் நம்மளுக்கு இப்படி இருட்டாகிடுச்சு பார்த்துங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகம் அப்படி மேகம் சத்த நேரத்தில் ஒரு 45 minutes, இன்னும் அவ்வளோன்னு டைம் இல்லை, ஒரு 25 minutes சூழ்ந்துட்டு மேகம் செம மழை பெய்யுது. அதனால் டிராக்டரு வண்டி வேலை பார்க்குறவங்க போகிறாங்க. எங்கே போகிறாருன்னு தெரியல. வீட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எடுக்காத சும்மா இல்லை. மரத்தினங்களை ஏதாவது தூக்கிட்டு வந்து அங்கேயே கிளம்பிடுவாரு. யூடியூப் சேனல் கிளம்பிட்டாங்க. முடிச்சு அடுத்து நம்ம ஜேசிபி பார்க்கவும். அப்படியே அதனால யாரும் தெரியல நம்மளுக்கு. அவர் மதிக்க மாட்டார், நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனாலும் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அவர் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடுங்க. அவர் நம்மளுக்கு யாரும் தெரிஞ்சவர் இல்லை, இப்படி வேறு யாரோ வராரு. சரி வாங்க, நம்ம ஃப்ளாட்டோட நம்ம போய் ஃப்ளாட்டோட எண்டிங்கை பார்த்துட்டு நம்ம ஜேசிபி வேலை பார்த்து இடத்த போய் நம்ம பார்ப்போம். என்ன வேலை பார்த்துருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஃப்ளாட்டோட ஒவ்வொரு கண்டிஷன் எப்படி இருக்குது, இப்போ மழையில் எப்படி நாங்கள் இருக்கிறோம், எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நாங்கள் மழை பெஞ்சால் நாங்கள் எப்படி இருப்போம், அப்படி தான் ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஸ்கிரிப்டடு வீடியோ கிடையாது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நாவ மரம், இந்த நாவ மரத்தில் அந்த கடைசி அந்த கடைசி அந்த தெரியுது வீடு, அங்கேருந்து பார்த்தா அந்த நாவ மரத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இருட்டில் நைட் டைமில் பார்க்குறப்ப ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். ஒரு நாள் நைட்டு வருவோம். நம்ம வீடியோ நம்ம சேனலில் அதுக்கும் ஒரு வீடியோ போடலாம். வெற்றிகரமாக நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். ஏரிக்கு வந்துட்டோம். ஏரிக்கு வந்துட்டோம். இது எம்மா ஆளும் பாருங்கள். வேணால் இறங்கி கூட காட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நிற்பார், மேலே நிற்பார். எனக்கு மழை பெஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வரீங்களா கீழே? பயப்படுறாரு அவர். அவங்களுக்காக இந்த இதில் இறங்கி காட்டுறேன். போவாதீங்கன்னு சொன்னாங்க வீட்டில். ஆனாலும் நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் சொல்லிட்டேன், வீடியோ எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கேன். ஸோ
கம்பி அந்த இடத்துல நம்ம அங்கே போகிறதுக்கு விரும்பல. பாருங்க அந்த போஸ்ட் மார்க் ஆகிட்டு காட்டியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு ஆமாம் உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமி வந்து உங்களுக்கு ஒரு நாள் லாகிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இடி இருக்குது காட்டுறேன், கேட்குறது இல்லை உங்களுக்கு. கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடி இடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யும். எதிர்பார்த்து மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வந்து இறங்கி வந்தேன் நான் ஏறமில்ல. பாலன் வந்து எங்கள் மக்களே இருப்பார், வந்து ரொம்ப பயப்படுறாரு. நாங்கள் வந்து கண்டிப்பாக திட்டு வருவாங்க பார்த்தாருன்னா. ஓகே நம்ம போவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அதோட இந்த ஒரு தடவை பண்ணுங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்த்து நான் தானே வந்து தெரியும், பசங்க இருந்ததுனால தெரியும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். கேட்டானா அந்த வீடியோ கூட உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். புரிஞ்சால் இந்த ஒரு பைப்பு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த பைப்பு எதுக்குன்னா மழை டைமில் தண்ணி வந்து இந்த இது வழியாக போகும். இந்த ஓஸ் வழியாக போய் உள்ளே போய் சவுண்டு கேட்குதா? 3 மணிடா இந்த கடைசி வரையும் போகும். அந்த இது வந்து அணையா நெருப்புன்னு சொல்கிறாங்க. எப்பயோ குறித்து விட்டது எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ மழை பெஞ்சதுக்கப்புறமும் எரிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.